நாளைக்கு வந்து மகளிர் மாநாடு வச்சிருக்காங்க. இதை பத்தி மகளிர் போராட்ட களமா சென்னை ஆர்ப்பாட்டம். ஆமா, ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு பூரா வச்சிருக்காங்க. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே. தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தினந்தோறும் பார்த்து கொண்டு இருக்கோம். நிறைய இடத்துல பெண்கள் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள கற்பழிக்கப்பட போறாங்க. அதுவும் திமுகவுடைய ஆதரவு பெற்ற திமுகவோட அமைச்சருக்கு துணையாக்க அனைத்து புகைப்படத்திலையும் நிக்கிறவரே பண்றாரு. அவர் பல பேர்த்துக்கிட்ட போன்ல பேசியிருக்காரு. அவங்க மேல எந்தவித நடவடிக்கை எடுக்காம அவர் மேல மட்டும் நடவடிக்கை எடுத்து அதை முழு பூசணிக்காவை சோத்துல மறைத்ததை போல அந்த விஷயத்தை அப்படியே இந்த திமுகவுடைய ஆட்சி மறைத்திருக்கிறது. அது மாதிரி கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட் பக்கத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பாலியல் கொடுமையை நம்ம பார்த்திருக்கோம். இந்த மாதிரி கோயம்புத்தூர் எல்லாம் ரொம்ப அமைதியான சாஃப்டான வந்தோரையெல்லாம் வாழ வைக்கக்கூடிய ஒரு பகுதி. எல்லாரும் கோயம்புத்தூர்னா இன்ட்ரெஸ்டா வருவாங்க. ஆனா இந்த ஆட்சி காலத்துல எல்லா பகுதியிலும் ஒரு பயம், பெண்களுக்கு பதட்டமான ஒரு சூழ்நிலை. பெண்கள் வெளியூருக்கு போய் படிக்கிறதுக்கு வேலைக்கு போறதுக்கு அனுப்பிச்சிருக்க பெற்றோர்கள் ஒவ்வொரு நாளும் வயிற்றுல நெருப்பு கட்டி இருக்கிற மாதிரியான சூழ்நிலை போயிட்டு இருக்கு. டிஎன்பிசி விவகாரம் முதல்வர் ஸ்டாலின் பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் பாஜக தரப்புல கோரிக்கை வச்சிருக்கீங்க. எப்படி எடுத்துக்கிறது? திடீர்னு கேன்சல் ஆகுது. இது வந்து அவங்களோட புவர் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இது நிர்வாக சீர்கேட்டுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. அப்புறம் இவங்க இந்த தேர்வு எல்லாமே ஒரு பெயர் அளவுக்காக தான் வைக்கிறாங்க. இவங்க ஆல்ரெடி பணத்தை வாங்கிட்டு எல்லா வேலைகளுக்கும் ஃபில் பண்ணிக்கிறாங்க. அது வந்து அமைச்சர் நேரு அவர்கள் ஏற்கனவே வந்து ஒரு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 800 கோடி ரூபாய் பக்கம் அதுல ஊழல் பார்த்திருக்கோம். ஒவ்வொருத்தங்கிட்டையும் 25 லட்சம் ரூபா 30 லட்சம் ரூபான்னு பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இது பேரளவுக்கு வைக்கிற தேர்வுன்றனால அவங்க இதுக்கு பெரிய அது இன்ட்ரெஸ்ட் காமிச்சு பர்ஃபெக்டா நடக்கணும்ன்ற அளவுக்கு அட்மிட் பண்றாங்க. என்னங்க நீங்க வந்து நான் என்ன சொல்றேன், யார் யாரையெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்களோ நேரு அவங்க அமைச்சகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாய்மெண்ட்ல அவங்களுடைய பெயர் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவங்களுடைய கம்பெனியில அந்த பெயர் லிஸ்ட் அப்படியே இருந்திருக்கு. இதுல இருந்து என்ன வெட்ட வெளிச்சமா சாதாரண ஒரு பச்சை குழந்தைய தமிழகத்துல கேட்டா கூட தமிழ்நாட்டுல எப்படிங்க வேலை கிடைக்கும், கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்னு கேட்டா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல 25 லட்சம் ரூபா 30 லட்சம் ரூபாய்ங்க கொடுத்தா வேலை கிடைக்கும்னு சொல்லி திமுக காரங்களை பார்த்து கொடுத்தா வேலை கிடைக்கும்னு சொல்லி பச்சை குழந்தைங்க கூட சொல்லும். இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? அதனால அவங்க இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதுறத வந்து மிகப்பெரிய அளவு கவனம் கொடுத்து இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கரெக்டான முறையில அவங்களுக்கு ஏற்பாடு செய்து அது கரெக்டா நடக்கணும் அப்படின்ற எண்ணமே அவங்களுக்கு போறதில்லை. ஏன்னா இது பேர வைக்கிற தேர்வு தானே. வட மாநிலர் ஒருத்தரை வந்து போலீஸ் அதிகாரியே தாக்குவது எப்படி பாக்குறீங்க ஒரு கடையில? ஆனா நான் என்ன கேக்குறேன்னா, இன்னைக்கு வந்து கேட்பதற்கு ஆள் இல்லை. நீங்க வந்து என்னதான் இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியோடைய கொள்கை கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரே நாடு ஒரே மக்கள். நம்மளுடைய தமிழர்கள் பல்வேறு பகுதிகளுக்கு போய் வேலை செய்யறாங்க. டெல்லியில நம்ம போய் பார்க்கும்போது கரோல் பாகை சுத்தி பல்வேறு பகுதியில மெஜாரிட்டியா டெல்லியில இருக்காங்க. மும்பையில தமிழர்களுடைய ஒரு தமிழர் கேப்டன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் 3 முறை எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. நீங்க கர்நாடகால போங்க, பெங்களூர்ல தமிழர்கள் நிறைய இருக்காங்க. கொள்ளைகால், மைசூர், இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் தமிழர்கள் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் இருக்காங்க. அது மாதிரி மற்ற பகுதியிலிருந்து வந்து இந்த நாட்டோடைய வளர்ச்சிக்காக டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய பேர் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு வந்து இங்க உழைத்து கொண்டிருக்காங்க. நம்ம எப்பொழுதுமே அவர்களோட மனநிலையிலிருந்து பார்க்கணும். நம்ம ஊரை விட்டுட்டு போய் அவங்களோட ஊர்ல தங்கி வேலை செய்யும் போது நம்ம வந்து பலவீனமானவர்களாக இருப்போம். நமக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆபீசர் இருக்க மாட்டாங்க, நமக்கு தெரிஞ்ச பெரிய அரசியல் தலைவர்கள் இருக்க மாட்டாங்க. ஊர் விட்டு ஊர் போய் இருக்கும்போது அவர்கள் மீது தாக்குதல் நடக்கும்போது அவர்கள் நிர்கதியா இருக்கக்கூடிய ஒரு மக்கள் மீது நடக்கின்ற தாக்குதல் எப்பொழுதுமே ரொம்ப கஷ்டம். எப்பவும் தாக்குதல் வந்து நீங்க அதிகாரம் மிக்கவர்கள் மீது தாக்குதல் நடத்தினா அதன் கூட பரவாயில்ல. நீங்க ஒண்ணுமே இல்லாம நிர்கதியா இருக்கிறவனை போய் அடிக்கிறது ரொம்ப மனம் வேதனை அடைகிறது.